பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எஸ் பிகாஸ் இட்ஸ் ஸ்பெஷல் டே நம்ம தயங்கோட பர்த்டே. ஸோ எஃப்எஃப்குள்ள போறதுக்கு முன்னாடி அவருக்கு விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே தயங்கா. எப்போவும் ஹாப்பியா இரு. எது நெனச்சும் ஃபீல் பண்ணக்கூடாது நீங்க. எப்போவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களோட கரியர்ல நீங்க இன்னும், இன்னும், இன்னும் நெறைய ஹைட்ஸ்க்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம ஆர்மி சார்பாகவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட பெரிய சார்பாகவும் நான் இங்கேருந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேடா, இன்றைக்கும் ஒரு நியூ ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, இப்போ ஒரு பொண்ணு தான் வேகமா ஓடி வராங்க. இவ எதுக்குடா இப்படி ஓடி வரா? ஆ தெரியலையே. என்னம்மா அது? இப்படி ஓடி வர? பொறுமையா வா. அண்ணா தயங்க இங்க. தயங்க. அவன் அங்கே தான் இருக்கான். சரி. என்னடா ஏதா பிரச்சனையா? இவ்வளோ அவசரமாக அந்த பிசாசு பார்க்க ஓடி வர? ஆமாண்ணா, முக்கியமான விஷயம் பேசணும். அவன் எங்கே இருக்கான்? ஆ அவனா? அங்கே பாரு, அவன் புல்லட் மேலே தான் மல்லாந்து படுத்திருக்கான், போய் பாரு. சரி வாடா, அவங்க பேசுவாங்க, நாம் அங்கிட்டு போகலாம். ஆமாம் மச்சான், கப்பிள்ஸ்க்கு நடுவில் நம்ம வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் போகிறாங்க. தயம் தயம் மயிலே நீயா? என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க? மாமனை பார்க்க இருக்க முடியல போல். தயம், நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். சீரியஸாக பேசுகிறியா? என்ன உடம்பு சரியில்லையா? தயம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறியா? நீ சொல்லி கேட்காம இருப்பேனா? நீ சொல்லிச்சலாம், என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். தயம், சரி 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 சரி. என்னடி இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க. முகம் பார்க்க அப்படியே நல்லா இருக்கு. தயம், டென்ஷன் பண்ணாத, நான் செம்ம கோவத்தில் வந்திருக்கேன், கொன்றுவோம் ஒன்று. சரி சரி தெரியுது. என்ன விஷயம்? எனக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்களா? என்னடி சொல்கிற? அப்போது நம்ம லவ் பண்ணுற ஓகே பண்ணிட்டு போல். எங்கள் மாமனார் அதுக்காக தான் ரெடி பண்ணுறாரா? இல்லை, வேறு ஒரு பையன் கூட. இவனுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் என் மயில என்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் போல். உங்கள் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கான். தயம், நான் சீரியஸாக சொல்லிட்டுருக்கேன். உனக்கு என்ன தானே நினச்சிட்ருக்க? நான் யாரை நினச்சிட்ருப்பேன்? உன்னை தான் நினச்சிட்ருப்பேன். தயம், கொஞ்சமாவது சீரியஸாக யோசிடா. அப்பா கல்யாணத்தை பற்றி பேசினதும் நான் உன்னை பற்றி சொல்லி நம்ம லவ்வுக்கு க்ரீன் சிக்னல் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆனால் சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி அவ்வளோ கெத்தாக பேசுகிற, உங்கள் அப்பங்கிட்ட சொல்லன்னா நான் இப்போ நினச்சா கூட சொல்ல முடியும் தயம். ஆனால் அப்பா நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால் என்னை எப்படி பார்த்துப்பேன்னு கேட்பாரு. அந்த பையன் என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்பாரு. அப்போ நான் என்னடா சொல்ல முடியும்? நீ என்ன தான் பண்ண போகிற? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டல, இன்னும் ஒரே ஒரு வருஷம் எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? இதோ நான் ஆடிஷன் கூட போகிறேன். சீக்கிரமாக நான் செலக்ட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில்டு. தயம், உனக்காக ஒரு வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் என் வீட்டில் நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொல்கிற, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைய பிறந்துடும். அப்படியா? ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லைல்ல? எங்கள் அப்பா அதை சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்பட்றா நீ இருந்த இடத்துல இன்னொருத்தனை வச்சு என்னால் பார்க்க முடியும்? நான் அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது பாரு, என்னால் ஒன்று மிஸ் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணு ப்ளீஸ். எனக்காக நான் ஒன்று கேட்பேன், அதை பண்ணுவியா? என்ன என்ன பண்ணும் சொல்லு. நீ தானே, நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன். அது எனக்காக உன் பேஷனை விட்டுட்டு வருவியா தயம்? என்ன பேசுகிற நீ? உனக்கு தெரியும்ல
எனக்கு மியூசிக்னா எவ்வளோ பிடிக்கும்னு. இந்த பாரு, என்னால் உன்னையும் விட முடியாது, என் பேஷனையும் விட முடியாது. தயம், எனக்காக இது கூட உன்னால் பண்ண முடியாதா? நம்ம லைஃப் அப்போ அவ்வளோதானா? உன் பையனுக்காக இந்த ஒரு விஷயம் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேல்ல? ஃபைன், புரிஞ்சுக்கோ. உனக்கே தெரியும் நான் எவ்வளோ நானே இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ தான் ஒரு ஆடிஷன் போகிறேன். இப்போ வெட்ரன்னு சொல்கிற. பாரு வைன், என்னால் உன்னையும் விட முடியாது, மியூசிக்கையும் விட முடியாது. எனக்காக ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, நானே பேசுகிறேன். போதும் தயம், போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேண்டாம், எதுவும் நான் கேட்கவும் வேண்டாம். உனக்கு உன் பேஷன் தான் முக்கியம்ல? ஓகே, நீ உன் பேஷனே பாரு, நான் என் லைஃப் பார்த்துக்கிறேன். என்ன நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும். நான் வரேன். ஏய், நான் சொல்கிறது கேள்றி. மயில போயிட்டா. நான் என்ன சொல்கிறேன்னு கூட கேட்க மாட்டேன்ல. போடி போ, அப்படியே போயிடு. போயிட்டு உங்கள் அப்பா ஒருத்தனை காட்டுவான், அவனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடு. என்கிட்ட வந்துடாத. வரமாட்டேன்டா, கண்டிப்பாக வரமாட்டேன். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வேகமாக நடந்து போகிறீங்க. ஏய், என்னடா குட்டி பிசாசு இப்படி வருது? உன் தங்கச்சி தானே, நீயே கேளு. ஏன் நீ கேட்டான எதுக்கு? அவள் என்னை பார்த்தாலே எக்ரி அடிப்பா. இதில் கோவமாக போகிற மாதிரி வேற இருக்குது. எனக்கு எதுக்கு வம்பு? நீயே கேட்டுக்கப்பா அப்படின்னு ஜெமின்தா அப்படியே பார்க்க, பரவாயில்லடா, என் தங்கச்சியை பார்த்து உனக்கும் பயந்தானா? ஆமாம், பெரிய சிவாஜி கணேசன் சாவித்திரி பாசமலை பொழிகிறான். கூட பிறக்காதப்பவே இவ்வளோ செல்லம் கொடுக்குற. பிறந்திருந்தா செப்பா உங்கள் 2 பேர் தொல்லை என்னால் தாங்க முடியாது. சரி இரு, நான் வரேன். ஏய் குட்டி பிசாசு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் வரேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி போகிறா? இவன் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான். வரேன்டா. டேய், என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ணாமலா போய் நடத்திட்டு போகுது? ஆமாடா, எல்லாத்துக்கும் என்னையும் குத்த சொல்லு. ஏய், என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும்? அவங்க அப்பா ஏதோ அலையன்ஸ் பார்க்குறானா. எது அலையன்ஸ் பார்க்குறானா? இவனுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? என் தங்கச்சி சந்தோஷமாக இருந்தா அவனுக்கு பொறுக்காது போல இருக்கு. கரெக்டாக வந்துடுவானே. அப்புறம் அதுக்கு நீ என்ன சொன்ன? இல்லை, சரி, அப்போ நீ நம்ம விஷயத்த பேசுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அப்பா நான் என்ன வேலை பார்க்குறேன், எப்படி அவளை பார்த்துப்பேன்னு கேட்பாரான். அதனால அவளுக்காக பேஷனை விட்டு வர சொல்கிறா. டே, என்ன இதை நீ ஏதோ காமெடி சீன் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்க? அவள் சொல்கிறது நியாயம் தானே? இந்த பாரு, நீ பையன், நீ எவ்வளோ நாள் வேணால் இப்படியே இருக்கலாம். ஆனால் அவள் பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு 20 வயசு தாண்டிட்டாலே கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் என் தங்கச்சி வீட்டில், அந்த அடால்ஃப் வீட்டில் இருக்கானே, எப்படா என் தங்கச்சியை ஒழிச்சு கட்டுறதுன்னு கவனம் கட்டிட்டு தெரியிறான். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை எப்படி தான் அந்த வீட்டில் வாழுதோ தெரியல. எப்படா அதை விஷம் வச்சு கொண்டுருவானு பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண போகிற? பேஷன் விட்டு வர சொன்னா, மாட்டேன்னு சொன்னேன். நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டா. இதுக்கு மேலே போகிறவளை நான் எப்படி தடுக்க முடியும்? போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மொட்டையை மாதிரி பேசாதடா. அவள் சைடு யோசிக்கணும்ல. அப்போது எனக்கு பேஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும்டா சாமி, தெரியும். ஆனால்
கொஞ்சமாவது ஒயின் பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவள் நிலைமை இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன்டா அவளை கஷ்டப்படுத்துகிற? ஆமாடா, எல்லாரையும் நான் தான் கஷ்டப்படுத்துகிறேன். எல்லாரோட வலியும் நான் புரிஞ்சுக்கணும். ஆனால் என்னை பற்றி யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்கள? ஏண்டா, அவளுக்கே தெரியும்ல எனக்கு மியூசிக் எவ்வளோ பிடிக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சி எனக்கு சொன்னதே அவள் தான். இப்போ அவளே வந்து விட்டு போன்னு சொன்னா எப்பட்றா? ஆனால் ஒன்றுடா, எல்லாரும் அவங்கவுங்க நேரத்தை தான் பார்க்குறீங்க. என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்கள்ல? சரி விடுங்க, நான் இப்படியே இருந்துட்டு தனியாகவே இருந்துக்கிறேன். எவனும் எனக்கு தேவையில்லை, போ. டேய், உன்னை எதாவது அடிக்க போகிறேன்னே தெரில. இதை பாரு, 2 பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். கோவத்தில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காத. அது தப்பாக தான் போய் முடியும். அதை உன் தொங்கச்சிக்கிட்ட சொல்லு. அவளுக்கு தான் பொசுக்குன்னு கோவம் வருது. என்கிட்ட நல்ல மல்லு கட்டுறா. ஆனால் அவள் அப்பங்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் அவளுக்கு டைமும் இருக்காது, வார்த்தையும் வராது. என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இந்த பக்கமும் போகிறான். இப்படியே தான் ஒரு 1 மந்த் அப்படியே பாஸ் ஆகுது. இந்த 1 மந்த்தும் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. பார்த்தா கூட யாரோ மாதிரி போகிறதும். ஆனால் தனியாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஃபைன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு வாய் கூட சாப்பிடாம திரும்பி அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. தெரியுது. ஒவ்வொரு பைக் க்ராஸ் ஆகும்போதும் அது தயாங் தான் நினச்சி திரும்புகிற. ஆனால் தயாங் இல்லை, அப்படி தானே? அப்படிலாம் இல்லையே, நான் எதுக்கு அவன் தேடணும்? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீயா கற்பனை பண்ணிட்டு பேசாத. முதல்ல சாப்பிட்டு பப்ளு, கிளாஸுக்கு போகணும். சரி, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாய் கூட சாப்பிடல. அப்படியே அந்த டஸ்ட்பினில் கொட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பா. இப்போது ஒயின் தான் அவள் ரூமில் உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி தோணுது. ஒரு வாட்டி பார்த்தா தயாங் ஏன் தனக்காக அந்த டிசிஷன் எடுக்கலை அப்படின்னு அவன் மேலே கோவம். இன்னொரு பக்கம் பார்த்தா வேறு மாதிரி யோசிக்கிறா. சரி, அப்படி நம்ம மைண்ட் என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு நாமளே போய் பார்ப்போமா? என் மேலே தான் தப்பா? நான் தான் ரொம்ப பேசிட்டனும். எனக்கே தெரியும் அவனுக்கு மியூசிக் ரொம்பவே பிடிக்கும்னு. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன நம்பி தானே ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னான். அவனுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல. கடவுளே, அவனுக்காக நான் ஓகே சொல்லியிருக்கணும்ல. நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே வயன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதே மாதிரி அங்கே தயாங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவனால் டியூன் கம்போஸ் பண்ணவே முடியல. அச்சா, டே தயம், என்னடா பண்ணுற? இப்படியே சொதப்பிட்டு இருந்தேன்னா ஆடிஷன் மொத்தமும் சொதப்பிடும். இன்னும் 1 வீக்கில் ஆடிஷன். என்ன தாண்டா பண்ண போகிறேன்? டே, என்னால் முடியலடா. நான் என்ன வேணும் நான் பண்ணுறேன். எப்போவுமே நான் செட் பண்ணுற டியூன் கரெக்டாக என் லிரிக்ஸுக்கு செட் ஆகிடும். ஆனால் இப்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், வயனை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. ஆனால் என்னை விட அவள் தான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாள். ஏண்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏண்டா பேசாமல் இருக்கீங்க? டே, நான் எங்கே பேசாமல் இருக்கேன்? அவளுக்கு தான் என் நினைப்பே இல்லை. எப்போவுமே நான் ஒவ்வொரு ஆடிஷன் போகும்போதும் என் நிழல் மாதிரி என் மயில் என் கூடவே இருக்கும். ஆனால் பாரு, இந்த வாட்டி ஆடிஷன் வரும்போது ஆசையாக அவகிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் சொல்ல முடியல. ஏன் ஃபோனில் காசு தீர்ந்து போச்சா என்ன? ஜிமினா, விளையாடாதடா.
நான் கால் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனா, நான் எப்படியோ கால் பண்ணா அவ எடுக்க மாட்டான்னு. ஓ! நீங்க கால் பண்ணா அவ எடுக்க மாட்டேன்னு நீங்களா இமேஜின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து என்கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. போட்டாங். ஏன்டா சரி, அவ ஃபோன் தான் எடுக்க மாட்டா. அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் போட்டாலாச்சும் அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பாள்ல. ம். பண்ணியிருக்கணும் தான். ஆனா, இந்த ஆனா ஆனாலாம் சொல்லாத. சீக்கிரமா அவகிட்ட பேசு. இத பாரு, அவ யார் இல்லாம கூட இருப்பா. ஆனா நீ இல்லாம இருக்க மாட்டா. அது உனக்கே தெரியும். அண்ட் அவ எவ்வளோ சென்சிட்டிவ்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எங்க எல்லார விட. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவ சோகமா இருக்கும்போது உன்கிட்ட மட்டும் தான் அவளால கண்ட்ரோல் ஆக முடியும். அண்ட் உன்னால மட்டும் தான் அவ எமோஷன கண்ட்ரோல் பண்ணி அவள நார்மலைஸும் பார்க்க முடியும். ஏன்னா, அவ எவ்வளோ உடஞ்சாலும் நீ பேசினனா அவ ஹீல் ஆயிடுவா. அது உனக்கு தெரியும்ல? தெரியும்டா. எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட அது என்ன நினச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுதுல்ல. சரி விடு. எல்லாம் சரியாயிடும். நீ ஆடிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு. நீ ஜெயிச்சுட்டு என் தங்கச்சிய கூட்டு வர. எப்படி? அவங்க அப்பங்கிட்ட பேசிட்டுலாம் இல்ல. தூக்கிட்டே வந்துரு. சரிடா. ஆமா, அது என்னடா எப்பவும் ஜேகே தான் அவள தங்கச்சின்னு சொல்லிட்டுருப்பான். இப்போ நீ என்ன புதுசா? ம். அவனுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி தானே. அதில தான் சொன்னேன். அடங்கப்பா! இந்த பாசமலர் பாசம் என்னால தாங்க முடியலையேடா! ம். ரொம்ப தான்டா. கண்ணு வைக்காத. வா வா. சாப்பிட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பி. எனக்கு பசிக்கல ஜீவனா. இப்போ நீ வரலன்னா உன்னை எதால அடிப்பேனே தெரியாது. மூடிட்டு வா. ம். வரேன் வரேன். இவன் வேற ஒரு ஹீரோன்ற மரியாதை எனக்கு குடுக்குறியாடா? ஆ, அதெல்லாம் எங்களுக்கா தோணணும். டேரக்டர் ஸ்கிரிப்ட் அப்படி ஒண்ணும் எழுதல. ச்சீ மூட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. இப்போ வேண்டாம். ஃபோன பார்த்துட்ருக்கா அப்படியே. ஃபோனில் தயம் கூட பேசின ஒவ்வொரு சேட். அதுலேயும் அதில் அவ மயிலு என்ன பண்ணுற? ம். என்னதான் யோசிச்சுட்ருப்பேன்னு தெரியும். சாப்பிட்டியா இல்லையா? அப்படின்னு கேட்ட ஒரு குட்டி வாய்ஸ் நோட். அதுதான் திருப்பி திருப்பி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போவும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிறது வரைக்கும் நான் சாப்பிட்டேனா, என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன், எல்லாமே நீ தானே பார்த்துக்குவ. அது மட்டும் இல்லை, என் வாய்ஸில் சின்னதாக ஒரு சேஞ்ச் வந்தாலும் நான் என்ன மூடில் இருக்கேன் நீயே ஜட்ஜ் பண்ணிடுவ. ஆனால் இப்போ உனக்கு என்கிட்ட கேட்கணுன்னு கூட தோணலைல்ல. எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டல நீ. உனக்கே தெரியும்ல, எனக்கு கோவம் வந்தால் நான் என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. நான் தான் கோவத்தில் ஏதோ பேசிட்டேன். அப்போவே பிடிச்ச ஒரு 4 அறை அரைஞ்சிருக்கலாம்ல. ஆனால் நீயும் வீரப்பா பேசாமலே போயிட்டல. என்ன சொன்னா? எங்கள் அப்பா பார்க்குற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? மற்ற பொண்ணுங்க மாதிரி என்னையும் நினச்சிட்ட. ஆனால் சத்தியமாக நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல தெரியுமா? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை உன்கிட்ட சொல்லக்கூட முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ரொம்ப அழுதுட்டு அப்படியே அவன் பில்லோ ஹக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அப்படி தான் தூங்கியிருப்பா. த நெக்ஸ்ட் டே இப்போது ஒயின் அப்படியே ஒரு நேரோ கார்னர் நேரோ இது மாதிரி இருக்குது ஸ்பேஸு. லைப்ரரி பின்னாடி அந்த சந்துக்குள்ளே தான் போகிறா. ஸோ அதில் அப்படியே போய் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. ஆப்போசிட்டில் இருக்க வாலு தான். அவளுக்கு என்னமோ அதில் தயங்கி இருக்கிற மாதிரியே இருக்குது. அண்ட் அவனோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி அவளுக்கு அவளே பேசிக்கிறா. தயம், எங்கடா இருக்க? ஒரே ஒரு தடவை இங்கே வரியா ப்ளீஸ்? நான் உன்னை பார்க்கணும். ஆனால் ஐ ப்ராமிஸ், நான் உன்கிட்ட சண்டைலாம் போட மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி
எதையோ யோசிக்கிறான். ஸோ இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஏய் தயம், என்ன பண்ணுற? எங்கடா என்ன கூப்பிட்டு போகிற? பேசாமல் என் கூட வா. டீ, கிளாஸில் எல்லோரும் இருக்காங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க. நீ முதல்ல என் கூட வா. எங்கடா இவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போகிற? கையோட வலிக்குது. மயில் சொல்லிட்டேன். சரி பார்த்தீங்க, நான் எதுவும் பேசல. ஏய், என்ன இடம்டா அது? இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் ஸ்பாட். சீக்ரெட் ஸ்பாட்டா? அப்படின்னா இங்கே நான் மட்டும்தான் அப்பப்போ வருவேன். அப்பப்போ வருவியா? எதுக்கு? எப்போது டென்ஷனாக இருந்தால் தம் அடிக்கிறதுக்கு. தம் அடிக்கிறியா? ஏய் இரு இரு, இப்போ வச்சுதான். எப்போ வச்சு கூட அடிக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஐயோ, ப்ராமிஸ் பண்ணதை மறந்து நானே உளறிட்டேனே. மயிலே, அது சும்மா உனக்கு கோவப்படுத்தி பார்க்கலான்னு போய் சொன்னேன். நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதுக்கடா எனக்கு கூப்பிட்டு வந்த? அது இன்னைக்கு ஃபுல்லாக உங்ககிட்ட பேசவே இல்லையா, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட பேசலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு பேசுகிறதுக்கு வேறு இடமே கிடைக்கல. ஏன் இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியல. கால் எங்கடா வைக்கிறது? விட்டா நான் இப்போவே கீழே விழுந்துருவேன். கீழே விழுந்துருவியா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் தோல் மாதிரி நான் இருக்கேன்ல. ஆரம்பிச்சிட்டானே. இவன் வேறு பிக்கப் லைன்னு சொல்லிட்டு தான் முக்கடையில் போட வேண்டியது. என்ன ஆகிட்டு? ஒன்றும் இல்லை. சரி, சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். இப்போ என்ன போய் என்ன பண்ண போகிற? இம்பார்ட்டண்ட் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும்ல. அடியே, கொஞ்சமாவது அந்த படிப்பை தள்ளி வச்சுட்டு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? ஐயோ, உன்னை வச்சுட்டு என்னால் நிற்கவே முடியலான்ற. உனக்கு இப்போன்னு பார்த்தா ரொமான்ஸ் வேறையா? இந்த சந்துக்குள்ளே நிற்கிறது கூட நல்லா இருக்குல்ல. 2 பேர் ஹார்ட் பீட்டும் பக்கத்தில் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது கேட்டாலே நல்லா தான் இருக்குது. அதுவும் என்னன்னு தெரில, உன்னை பார்த்ததே என் ஹார்ட் பீட் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது என்ன பண்ணிட்டியா? அதை நான் கேட்கணும். எப்போடா லைஃப்பில் உங்க கூட இருப்பேன்னு தோணுது. எனக்கும் அப்படி தான் தயங்க இருக்குது. ஆனால் ஆனால் அப்பாவை நினச்சாதான் பயமாக இருக்குது. ஐயே, ஒரு 4 வார்த்தை ரொமான்டிக்காக பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ளே அந்த அடால்ஃப் ஹிட்லர் பற்றி பேசாமல் நேரம் இருக்கவே முடியாதுல்ல. கடவுளே, இந்த பாரு, என் கூட இருக்கும்போது தயவு செஞ்சு அந்த ஆளை பற்றி பேசாத. பேசினேன்னா அதுக்கப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். சரி, நான் எதுவும் பேசலை. சரி, போகிறதான் ஏதோ கொடுத்துட்டு போயேன். எங்கே அந்த செருப்பு? செருப்பா? அடிப்பாவி, நீ அடித்தாலும் அடிச்சிருவேன் தாயே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயம் அங்கேருந்து சிரிச்சுட்டு ஓடுறான்னு. உங்களுக்கு அதை விட சிரிப்பாக இருக்குது. நீங்களும் அவனை பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து தான் போகிறீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிருக்கும். அவள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்படியே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த 1 மந்த் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வயனோட வீட்டில் தான் வைன் ரூமில் அழுதுட்டு இருந்திருப்பா. அப்போன்னு பார்த்து அவங்க அம்மாவும் அங்கே வராங்க. வயன், என்னம்மா, என்னடி இது? முகம்லாம் இப்படி வாடி போயிருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? அது மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரா, காலேஜில் நிறைய அசைன்மெண்ட்ஸ், ஸோ அதான் தலைவலி. வைன், அது உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீ சீக்கிரமாக ரெடி ஆகு. என்னது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்களா? ஆமாண்டி. அப்புறம் அவங்க அப்பா எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு.
நீ இப்போ வந்து அவங்க முன்னாடி நின்னா போதும். அம்மா யார கேட்டு இப்போ நீ கல்யாணம் முடிவு பண்ணியிருக்க? நான் தான் என்கிட்ட கேட்காம ஏதோ பண்ண வேணான்னு சொன்னேன்ல. இந்த வீட்ல நீ நெனச்சதெல்லாம் நடக்காது. உங்க அப்பா நெனச்சது தான் நடக்கும். அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நீ வந்து தான் ஆகணும். ஓ காட்! அம்மா சீக்கிரமா வா வயன். மாப்பிள்ள வேற உன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ள வெயிட் பண்ணுறானா? யார்ரா அவன்? நேரங்காலம் புரியாம. ஷோ வயன் சீக்கிரமா வா. வரேன் வந்து தொலைக்கிறேன். ச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் ஒரு பதம் போகிறீங்க. ஏய் கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி இரேண்டி. மா எனக்கு சிரிக்க தோணுனா தான் சிரிக்க முடியும். உங்களுக்கு அலைனாலும் சிரிக்க முடியாது. என்ன சம்மந்தி பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாடி நீ வந்து உட்காருமா. பரவாயில்ல ஆண்டி, இட்ஸ் ஓகே. சொல்ல மறந்துட்டேன். என் பையன் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்கள் 2 பேரும் தனியாக போய் பேசுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பெரியவங்க பேசிக்கிறதெல்லாம் பேசிக்கலாம். தனியாக போய் பேசணுமா? ஓ யாரா இருப்போம்? தோமர் எவனா இருந்தா என்ன? எனக்கு மண்டையில் கள்ளத்துக்கு போட்டு கொண்டுடுறேன். கல்யாணம் பண்ணுறானால என்கிட்டயே பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே கார்டன் சைட் போகிறீங்க. இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. இது அவனோட பைக். அவன் ஏன் இங்கே வர போகிறான்? அவனுக்கு தான் என் நினைப்பே இல்லை. அவன் எதுக்கு இங்கே வர போகிறான்? எனக்கு தான் அவன் நினப்பில் யார் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அவனோட பைக் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வாய்ஸு, அடியே மயிலு இந்த பக்கம் பாரு. என்ன அவன் வாய்ஸ் கேட்குது. இந்த கரடி தொலை தாங்கலை. எங்கே போனாலும் இவன் வாய்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுது. எனக்கு தான் ஏதோ மனப்பிரமம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகிறீங்க. திருப்பியும் என் மயில் என்ன எவ்வளோ திமிரு இருந்தா என்னையே வேணான்னு சொல்லியிருப்ப? தயம் நீ நீ எங்க நீ என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்னா கல்யாணம் மாப்பிள்ள நான் எனக்கு தாண்டி இருக்கணும். இது நீ தான் மாப்பிள்ளையா? என்ன சொல்கிற? இரு டென்ஷன் ஆகாத நானே சொல்கிறேன். உனக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். என்ன ஃப்ளாஷ்பேக்? வெயிட் பண்ணு. ஸோ இப்போது அப்படி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? யார் இது காலங்காத்தாலே காலிங் பெல் அடிச்சுட்டு? தெரியலங்க, இருங்க நான் போய் பார்க்குறேன். ஹாய் ஆண்டி. யார் தம்பி நீ? யார் வேணும்? ஃபயன். ஆமாம் எங்கள் பொண்ணு தான். அது ஃபயன் பற்றி தான் பேசணும். ஃபயன் பற்றியா? ஆமாம் ஆண்டி. சரி உள்ளவாப்பா. யாரும்மா அது? அது தெரியல, ஏதோ ஃபயன் பற்றி தான் பேசணுன்னு. என்ன தம்பி யார் நீங்கள்? அது அங்கிள் என் பேர் தயம். நானும் வயனும் லவ் பண்ணுறோம். அதான் அவங்கக்கிட்ட. என்னது லவ் பண்ணுறியா? ஏந்திரா முதல்ல. அங்கிள் ப்ளீஸ், எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீடேறி வந்து என் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஏன் அங்கிள் உங்கள் பொண்ணை லவ் பண்ணால் உங்ககிட்ட தான் வந்து சொல்ல முடியும். பின்ன எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட போய் சொன்னால் சொல்ல முடியும்? டேய் என்ன நக்கலாக பேசிக்கிட்டு இருக்க? இதை பாருங்க அங்கிள், வாயின் வந்து என்கிட்ட சொன்னான். அதாவது எங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்க்குறாருன்னு. அதான் எங்கள் விஷயமா உங்ககிட்ட டேரெக்டாக பேசலாம் நானே வந்தேன். அப்புறம் அங்கிள் இது எதுவும் வாயினுக்கு தெரியாது, இதுதான் இம்பார்ட்டண்ட். அப்புறம்
ம். ஒரு அப்பாவா இங்க யோசிக்கிறது கரெக்ட்டு தான். இன்னும் வேலைக்கு கூட போலயே! இவன் எப்படி என் பொண்ண வச்சு காப்பாத்துவான்னு உங்களுக்குள்ள ஒரு மைல்டான டவுட் இருக்கும்ல? இருக்கும். இல்லனாலும் நீ எப்படியும் ஓகே சொல்ல மாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவன்! வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தவன், வாடா போடான்றான்னு பார்க்குறியா? நீ அவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்கியே என் மகன. பாவம்யா! சின்ன வயசுலேருந்து அவளுக்கு பிடிச்ச எதையுமே செய்ய விடாம, நீ நினச்சத மட்டும் பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாரியே இருக்கணும்னு, ஒரு பொண்ண போய் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கல்ல? உனக்கு என்ன மரியாதை தர்றது? ஆ அப்புறம் இந்த மாப்பிள்ளை பார்க்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ற வேலைலாம் இங்க என்கிட்ட வச்சுக்காத. இப்போ என்ன? உன் பொண்ண நான் எப்படி பார்த்துப்பேன்னு உனக்கு தெரியணும். உன் பொண்ண நான் நல்லா பார்த்துப்பேனான்னு தெரியாது. ஆனா என் மகன நான் நல்லா பார்த்துப்பேன். என்ன பொறுத்தவரைக்கும் அவ தான் எனக்கு எல்லாமே. அவளுக்கும் அப்படிதான். அதுவும் அவ உன்ன பத்தி நெறைய சொல்லியிருக்கா. ஹ, நீ குடுக்காத அந்த பாசத்த நான் அவளுக்குள்ள விதைச்சிருக்கேன். இப்போ அவ உன்ன விட எனக்கு தான் குழந்த மாரி. என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும். ம். என்ன கேட்டா, நான் என்ன சம்பாதிக்கிறேன்னு நீ எப்படி கேட்பல்ல. இப்போ நான் ஒரு சிங்கர் ஆயிட்டேன். அண்ட் என்னோட மாச வருமானம் நீ 10 வருஷம் சம்பாதிச்சாலும் அவ்வளோ காசு வராது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தா அட்வான்ஸ். இந்த காச கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க மாமனாரே. எனக்கு வேற நெறைய வேலை இருக்கு. கல்யாணத்துக்காக ஏற்பாடுலாம் பண்ணணும். அண்ட் யார்கிட்ட கூட இன்னும் சொல்லல. ம். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் பயப்புள்ள சந்தோஷப்படுவா. ஆனா ஒண்ணு, அவளுக்கு சர்ப்ரைஸா தான் நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமே நான் உங்க பொண்ணு கட்டுறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். அப்புறம் மாமனாரே, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. எங்க அப்பா அம்மாவோட வந்து என் தேவதைய நான் கூட்டிட்டு போயிடுறேன். இதுக்கு மேல உங்களுக்கு அவ பர்டனா இருக்க மாட்டா. ம். தம்பி அது பார்றா! என் மாமனார் தம்பின்லாம் கூப்பிடுறாரு. பணம் பத்தும் செய்யும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஓகே அங்கிள். நெறைய வேலை இருக்கு. நான் வரேன். ஆண்டி, அங்கிளுக்கு கொஞ்சம் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. அவர் இன்னும் கன்ஃப்யூஷன்ல இருக்காரு. வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி போயிடுறா இங்க. ஏங்க, அந்த புள்ளைய பார்த்தா நல்ல புள்ள மாரி தான் தெரியுது. நம்ம புள்ளைய ஏன் குடுக்கக்கூடாது? இல்லடி அது அட நீங்க வேற. இத பாருங்க, அவள புரிஞ்சுக்கிட்டு அவள ஏத்துக்கிறவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பேர் நம்ம புள்ளைக்காக வீடேறி வந்திருக்கானா, கண்டிப்பா நம்ம புள்ளைய நல்லா தான் பார்த்துப்பான். பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னடி ஃப்ளோர் ஏதோ பண்ணுன மாரி கேட்டுச்சு. ஆமாயா, போயா. என்ன இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லாமல் போகுது. ஐயோ! நான் பெத்ததும் மதிக்கல, கட்டினதும் மதிக்கல. இதோ இப்போ வந்தவன் கூட என்னை மதிக்க மாட்றான். இது தாண்டி நடந்துச்சு. இப்படி தான் எப்படியோ பேசி என் மாமனாரை ஓகே பண்ண வச்சேன். நீ என்கிட்ட பேசாத தயம். நான் அவ்வளோ கோவமாக இருக்கேன். இது கோவமாக இருக்கியா? நான் என்னடி பண்ணேன்? அப்புறம் இந்த 1 மந்த் நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னை பற்றி ஏதாவது கவலைப்பட்டியா? ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணுற? ஆடிஷனில் இருந்தேன். அதுவும் உனக்கு கால் பண்ணேன், ரீச் ஆகலை. நீ தான் என் காலை எடுக்கவே மாட்றியே. சாரி. உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ஐயோ, மறந்துட்டேன்டா. சரி. இப்போ உனக்கு சந்தோஷமா? அம்மா, ஏதோ அன்றைக்கி பெருசாக சொல்லிட்டு போனேன், இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு. சொன்னேன். அதுக்காக எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் விட முடியாதுல்ல. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்போ ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஒரு ஸ்டேஜில் தயங்தான் அப்படியே நிற்கிறான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்புறம் சார்,
உங்களோட இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ பெரிய கம்பெனில ஐடலா வந்திருக்கீங்க. ஆஸ் அ சிங்கரா. இது நெறைய பேரோட ட்ரீம். பட் ஃபைனலி உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இத பத்தி ஒரு 4 வார்த்தை 4 வார்த்தையா? நான் உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரிய சிங்கரா இருக்கேன். ஆனா என் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படி இல்லவே இல்ல. என் வீட்ல நான் உதவாக்கற தான். எங்க அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க சொன்னாரு. ஆனா எனக்கு மியூசிக் தான் எல்லாமே. வீட்ல சண்டை போட்டு, அடம் புடிச்சு என்ன மியூசிக் அகாடமில ஜாயின் பண்ணேன். என் வீட்ல கூட யாரும் என்ன நம்பி என் பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா ஒரே ஒருத்தி என்ன நானா ஏத்துக்கிட்டா. எனக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டா. நான் ஒவ்வொரு வாட்டி நெறைய ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வரும்போதெல்லாம், நான் துவண்டு போய் உட்காரும்போது, என் தோள தட்டி குடுத்து, "பரவால்ல, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா நீ ஜெயிப்ப தயங்ன்னு" என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளால தான் ஆ நான் இப்போ உங்க முன்னாடி இவ்ளோ பெரிய ஸ்டார் ஆயிருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கூப்பிடலாமா? "சார் என்ன? அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னா, நாங்க அவங்கள பார்த்தே ஆகணும்." அப்படின்னு சொல்ல இப்படியே தான். ஒன் செகண்ட். மயிலு கொஞ்சம் மேல வாயேன். தயம். நான் எதுக்கு? நீயே நீ சொன்னா கேட்க மாட்ட. இரு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உங்க கைய பிடிச்சு தான் கூட்டிட்டு வராரு. ம். இதுதான். இதுதான் என் தேவதை. இருளா இருந்த என் வாழ்க்கைக்கு ஒளியா வந்த ஒரே தேவதை. யாருமே நம்பாதப்போ, என்ன நம்பி என்ன சப்போர்ட் பண்ணி, எனக்காக அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி, இப்போ என் ஒய்ஃபா வந்து உங்க முன்னாடி நிக்கிறா அப்படின்னும்போது, அந்த ஆங்கர் உங்கள அப்படியே பார்த்துட்டு, "மேம், சார் உங்கள பத்தி சொல்லிட்டாரு. சார பத்தி நீங்க தான் சொல்லணுமே." ஆ தயாங் பத்தி என்ன சொல்றது? சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆனா எனக்கு அப்பா, அம்மாவோட பாசம் சின்ன வயசுலேருந்தே கிடைச்சதே இல்ல. எனக்கு அப்பப்போ தோணும், ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன்? என்ன டேக் கேர் பண்ணி, என்ன நானா ஏத்துக்கிட்டு, எனக்கு ஒரு ஹஸ்பண்டா மட்டும் இல்லாம, ஒரு ஃப்ரெண்டா இருக்க பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களான்னு ரொம்ப நாள் இங்க இருக்கேன். அண்ட் அந்த பார்ட்னர் என் அப்பா, அம்மாவோட லவ்வ, அதாவது நான் ஏங்குற லவ்வ மொத்தமா குடுக்கணும்னு நெனச்சேன். அதே மாதிரி தான் எனக்கு தயங்கும் கிடைச்சா. ஆக்சுவலி மியூசிக் தான் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துச்சு. என்னோட பல ஆறாத காயங்களுக்கு அவன் பாட்டும், அவன் குடுக்குற அந்த கம்ஃபர்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அவன் எப்பவுமே சொல்லுவான், "வயன் நான் யூஸ்லெஸ்ல, எனக்கு எதுவுமே வராதுன்னு." ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என் தயம் கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு. சொன்ன மாதிரியே அவன் ஜெயிச்சிட்டான். எனக்கு அது போதும். என் தயம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்க்கணுன்னு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலா உங்க 2 பேரையும் பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் சார், எல்லாம் ஓகே. இந்த மொமெண்ட்டில் ஒரு சாங் எங்களுக்காக, இல்லைன்னா மேடம்காக உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது. நான் கண்டிப்பாக பாடுறேன். என்ன சார் சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க? பாடுங்க. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை.
அப்படியே பாட்டு பாடி முடிக்க உங்க கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸு. ஸோ அப்படியே நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டு அவங்கள ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வெளியே வரீங்க. அந்த ஆங்கர் தான் பார்க்குறாங்க. "சார், என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய சிங்கர். ஆனா என்ன கா புல்லட்ல வந்திருக்கீங்க?" ஆ ஆக்சுவலி நான் கார்ல வரணுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு மியூசிக் அப்புறம் என் பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில என் ஒய்ஃப் கூட போகிறதுக்காக தான் இந்த சின்ன செட்டப். ஓகே, அம் கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேவும் நீங்களும் பைக்ல தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப சைலண்ட்டா இருக்கும் அந்த ரைட். அப்போ தயங் தான், "ஆ மயிலு, ஏய் என்ன தூங்கிட்டியா?" "ஆ இல்லையே." "இல்லையா? அப்போ ஏன் இவ்வளோ சைலண்ட்டா இருக்க?" "இல்ல, உன்னோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா? அந்த 1 மந்த் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் அகைன் உன் கூட இவ்ளோ க்ளோஸா, உன் பக்கத்துல உன்ன ஹக் பண்ணிட்டு இருக்கறது எனக்கு அவ்ளோ கம்ஃபர்ட்டா இருக்கு தெரியுமா? இந்த கம்ஃபர்ட் எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுது." ம். கண்டிப்பா இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் என்னோட இந்த கம்ஃபர்ட் உனக்கு மட்டும் தான். ஆ அப்புறம் சொல்லு, எங்க போலாம்? ஐஸ்கிரீம்? ஆ நெனச்சேன், நீ ஐஸ்கிரீம் தான் கேட்பேன்னு. ஆல்ரெடி உனக்கு கோல்டு தானே, இதில உனக்கு ஐஸ்கிரீம் வேற கேட்குதா? ப்ளீஸ் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ம். நீ கேட்க மாட்ட. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்பவுமே போற அதே அ ஐஸ்கிரீம் பார்லர் தான் உங்கள கூட்டு போறாரு. ஸோ இதுக்கப்புறம் உங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியா தயம் கூட நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேடா, இதுவே இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்கா இருக்கும். அண்ட் ஐ அம் சாரி டூ சே திஸ். ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் அகைன் எப்போ வரப்போறேன்னு தெரியல. வர முடியுமான்னும் தெரியல. பட் ஒரேடியா விட்டுற மாட்டேன். ஏன்னா, நான் ஸ்டார்ட்டிங்கில ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், இந்த மாரி சேனல் குயிட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு. பட் அந்த 1 வீக் எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் என்னோட லான்லினஸ்க்கு எல்லாமே தொரத்திட்டு எனக்கு ஒரு கம்பெனியனா இருந்தது. மத்தவங்களுக்கு இது ஜஸ்ட் சேனல். பட் அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு குழந்த மாதிரி. என் குழந்தைய விட்டு நான் போறேன் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அதனால சரி ஓகே விட்டுறக்கூடாது. நம்ம அகைன் போடலாம் அப்படின்னு தான் நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சரியில்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா வீடியோ போடுறேன். அண்ட் நான் இதுக்கு மேலே இந்த சேனல நான் எடுத்துகிட்டு போணும் அப்படின்னா, அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கேட்குறவங்க ஒரு 2 பேர் கேட்டாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் வச்சு தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் மறந்துட்டு நான் ஹாப்பியா இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் மறுபடியும் வருவேன்னு நம்புறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சாரா. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டயம். நீங்கள் இப்போ இருக்க மாதிரியே இப்போவும் ஹாப்பியாக சந்தோஷமாக நான் இன்னும் நிறைய 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 அச்சீவ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ பை வெரிஸ், டேக் கேர், லவ் யூ அண்ட் மிஸ் யூ. பாய்.